வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இன்னைக்கு நாம அறிவோட ஆரம்பிப்போம். அறிவு, நாலேஜ். அறிவு, நாலேஜ். பொது அறிவை நம்ம ஜெனரல் நாலேஜ்னு சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்தே அதை நம்ம பரிச்சயமான ஒன்று. ஆனால் அறிவுங்கிறது நாலேஜுங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பொது அறிவை ஜெனரல் நாலேஜ்னு பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அறிவு சார்ந்த, அறிவுசார், அது இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல் அதுல இருந்தா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க. ஸோ இதாவது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். பேட்டன்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது கண்டுபிடிச்சிருப்போம். அது நம்மளோட ரைட்ஸ், அதாவது வேற யாரும் அதுல உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது சொல்லுவோம்ல, அதான் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது இன்டலெக்சுவல்ல இருந்து தான் வருது. அறிவுறுத்தல், இன்ஸ்ட்ரக்ட், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அறிவுறுத்துன்னு சொல்லுவோம்ல, அது இன்ஸ்ட்ரக்ட். அதுல இருந்து அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லாட்டினா ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அறுதி, அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அறுதி அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட், ABSOLUTE, அப்சல்யூட். அதாவது அப்சல்யூட், அது அறுதி. அதான் அறுதி பெரும்பான்மை, அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதே இது நீங்க அதுல போட்டீங்கன்னா, யூக்கு பதில் இ போட்டீங்கன்னா அது பழசாயிரும், அப்சல்யூட் ஆயிரும். அது பழைய காலத்து இதுன்னு சொல்லுவோம்ல, அதான் அப்சல்யூட். அது அடுத்த வார்த்தை அறுவை சிகிச்சை, சர்ஜரி. சர்ஜரி நம்ம நார்மலாக ஆப்ரேஷன் சொல்லுவோம். நம்ம சின்னதுலேருந்தே அப்படியே ஆப்ரேஷன் சொல்லியே வளர்ந்துட்டோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷ்டு அதை சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். நீ சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரியை பண்ணுறவங்க சர்ஜன் போம். சர்ஜன். அறை, ரூம். அறை ரூம். அற்புதமான, அற்புதமான, அது அமேசிங். அமேசிங் சொல்லுவோம். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவிக்கிறது என்ஜாய். அனுபவிக்கிறது என்ஜாய். ஏற்கனவே அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்றது சென்ட். மெயிலை ஏற்கனவே நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றது we already sent the email அப்படின்னு சொல்லுவோம்ல, சென்ட். அது சென்டோட பாஸ்ட் டென்ஸ், சென்ட். அனுப்பு, அப்போ சென்ட். எனக்கு மெயிலை அனுப்பு அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் சென்ட் த மெயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சென்ட். அனுமதி, பெர்மிஷன். பெர்மிஷன் எங்கேருந்து வருதுன்னா பெர்மிட், அதுல இருந்து பெர்மிஷன் வருது. ஸோ எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் கிவ் மீ பெர்மிஷன் டு என்டர் இன் டு த ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள நுழையிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அனுமதிக்க, லெட். லெட் மீ டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, லெட் மீ டூ திஸ், ப்ளீஸ் அலோவ் மீ டு டூ திஸ், அதான் லெட். அனுமானம், அது அசம்ப்ஷன். அனுமானம் அசம்ப்ஷன். ஸோ அண்டர்லைங் அசம்ப்ஷன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதில் என்னெல்லாம் அசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபண்டிங் அப்ரூவ் ஆகிருக்கணும், நம்ம எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் அசம்ப்ஷன். இதெல்லாம் நம்ம அனுமானத்திலே நம்ம போகிறோம். இதெல்லாம் ஒழுங்காக அந்த டைமுக்கு நடந்துடும் அப்படிங்கிறனால அப்படி அந்த அசியூம் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் 4 மாசத்துல முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதை அசம்ப்ஷன். அடுத்து அனைத்து, ஆல், எல்லாமேன்னு சொல்லுவோம்ல, அது அனைவரும், எவ்ரி ஒன்.
everyone. அடுத்த வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று தான். அன்பே வந்து dear. ஸோ அதில் டிஇஇஆர்னா வந்து மான் ஆயிரும், dear, dear. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் த சேம் தான். பெரிய வந்து இட்ஸ் லைக் a க்ளோஸ் ஒன். அன்னைக்கு லைக் அன்று அப்படின்னு சொல்லுவோம்ல, அன்று வந்து ஆன். ஸோ ஆன் ஒரு நாள், லைக் ஐம் கம்மிங் ஹோம் ஆன் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து ஆன் அதான் அன்று. ஸோ ஆக வந்து பிகம். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆயிட்டான், ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஆக. ஸோ ஹி ஹஸ் பிகம் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆக, ஸோ அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஆக, அதான் பிகம், ஹி ஹஸ் பிகம். ஆக்கிரமிக்கிறது வந்து ஆக்குப்பை, ஆக்கிரமிக்கிறது. ஸோ அகெயின் கோயிங் பேக் டு த கரண்ட் எக்ஸாம்பிள், ரஷ்யா வந்து இப்போ யுக்ரைனை வந்து ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அது வந்து ஆக்குப்பை, அதாவது ஆக்கிரமிக்கிறது. ஆக்சிஜன், ஆக்சிஜன் நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அது வந்து O2 அப்படின்னு சயின்டிஃபிக் சொல்றது வந்து O2 அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலம், இங்கிலீஷ். ஸோ அது பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பேசுகிற தங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆங்கிலம் வந்து இங்கிலீஷ் தான். இப்போ ஆசிய கண்டத்தில் உள்ளவங்களை வந்து ஏஷியன் அப்படிம்போம். ஆசிய கண்டத்தில் உள்ள ஏஷியன் அப்படிம்போம். அதான் ஏஷியன் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஏஷியன் கேம்ஸ். ஆசிரியர், ஆசிரியர் வந்து நம்ம டீச்சர்னு சொல்லலாம், இல்லாட்டினா ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுதான், அது போல தான் வந்து ஆசிரியை, அதுவுமே வந்து டீச்சர்னு சொல்லலாம், இல்லை ஃபேக்கல்ட்டின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆசிரியையாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, வந்து ரெண்டு பேருமே அவங்க டீச்சர் தான். ஸோ அது வந்து நமக்கு அந்த சின்னதுலேருந்தே நம்ம வந்து ஃபார் சம் ரீசன் வந்து நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த பெண்களை வந்து பெண் டீச்சர்ஸை வந்து நம்ம டீச்சர்னு சொல்லுவோம், ஆண்களை வந்து நம்ம வந்து சார்ன்னு சொன்னதுனால வந்து ஃபார் சம் ரீசன் நம்ம வந்து அப்படியே நமக்கு புரிஞ்சிட்டு, அப்படியே நம்ம வந்து பெண் டீச்சர்ஸ் தான் வந்து டீச்சர், ஆண் டீச்சர்ஸ்லாம் வந்து டீச்சர்னு கூப்பிடக்கூடாதுங்கிறது. சேம் கான்செப்ட் வித் நர்சஸ். நர்ஸ் வந்து நர்ஸ்னாலே நமக்கு வந்து பெண்களை தான் வந்து நர்ஸாக தெரியும், தோணும். ஆனால் வந்து ஆணாக இருந்தாலுமே அவங்களையும் நர்ஸ் தான் சொல்லுவோம் நம்ம. அடுத்த வார்த்தை ஆசை. ஆசை வந்து டிசையர், டிசையர். ஆச்சரியப்படுத்திய, சர்ப்ரைஸ்ட், ஆச்சரியப்படுத்திய, சர்ப்ரைஸ். ஐ எம் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் சர்ப்ரைஸ்ட். ஆச்சரியமாக, அது வந்து சர்ப்ரைசிங்லி, வந்து நான் வந்து சர்ப்ரைசிங்லி லைக் ஹி ஸ்கோர்ட் தட் கோல், லைக் ஸோ லைக் ஆல் ஆஃப் அ சடன் லைக் எவ்ரிபடி காட் சர்ப்ரைஸ்ட். அப்போ வந்து நான் அவன்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹி இஸ் லைக் அ ஃபுல் பேக், அவன் பின்னாடி இருக்கிறான், அவன் வந்து இருக்கிறவன் திடீர்னு போய் அவன் அந்த கோலை போட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இட் கேம் அஸ் அ சர்ப்ரைஸ், பிக் சர்ப்ரைஸ். அதான் அடுத்த வார்த்தை ஆச்சரியம். ஸோ வந்து ஐ ஆம் சர்ப்ரைஸ்ட், அடுத்தது வந்து சர்ப்ரைசிங்லி, அடுத்த வார்த்தை வந்து இட் கேம் அஸ் அ சர்ப்ரைஸ், பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதான் ஆச்சரியம். ஸோ ஆச்சரியம், ஆச்சரியமாக, ஆச்சரியப்படுத்திய. அந்த சர்ப்ரைஸ் வரிசையில் கடைசி வந்து ஆச்சரியமான, அது வந்து சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம், சர்ப்ரைசிங். அடுத்து ஆடை. ஆடை வந்து க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டினா க்ளோதிங் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து ஆடை அவிழ்ப்பு, அது வந்து பேசிக்கலி ஸ்ட்ரிப் இல்லாட்டினா அன்ட்ரெஸ் அப்படிம்போம். ஆடை அவிழ்ப்பு வந்து ஸ்ட்ரிப் இல்லாட்டினா அன்ட்ரெஸ் அப்படிம்போம். ஆடைகள், ஆடைகள் வந்து க்ளோத்ஸ், க்ளோத்ஸ். இப்போ துணியை வந்து கிளாத்தும்போம். அதே இது நம்ம துணியை டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சிட்டோம்னா அதெல்லாம் வந்து க்ளோத்ஸாக மாறிடும். ஸோ வெறும் துணி வந்து கிளாத்தும்போம், அதே இது டெய்லர்கிட்ட கொடுத்து தச்ச பிறகு அது வந்து க்ளோத்ஸாக மாறிடும். அது வந்து பேண்ட் ஷர்ட்டாக மாறிடுது இல்லை, அப்போ வந்து க்ளோத்ஸ் ஆயிரும். ஆட்சி, ஆட்சி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், முந்தைய வந்து கவர்மெண்ட்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து இன்னொரு வார்த்தை வந்து ரெஜிம்,
இது சதாம் ஹுசைனோட ரெஜிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெஜிம். ஆட்சி செலுத்துறது வந்து கவர்ன், அதுலேருந்து தான் கவர்மெண்ட் வருது. ஆட்சி செலுத்துறது. ஆளை சேர்க்கிறது, ஆட்சேர்ப்பு வந்து ரெக்ரூட். அங்கேருந்து அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வருது. ரெக்ரூட். ஆட்டக்காரர், அது நமக்கு பரிச்சயமான ஒன்று. பிளேயர். ஆட்டோ, அது வந்து இங்கிலீஷ்லேருந்து வந்தது தான். தமிழில் அது அப்படியே தமிழ்லேயே வந்து அப்படியே இருந்துட்டு ஆட்டோ வந்து ஆட்டோ தான். ஆண், நார்மலாக வந்து ஆணை வந்து மேல்னு சொல்லுவோம், பெண்ணை வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து மேன்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு சொல்ல மாட்டோம். ஸோ மேல் ஃபீமேல்னே சொல்லலாம். ஸோ மேன் இல்லைன்னா ஹியூமன் அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு ஹியூமன் கைண்டை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்லலாம். அப்படி பட் இப்போ வந்து மொரர்லெஸ் வந்து வேர்ல்டு வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிசெக்ஸ் அந்த மாதிரி ஒரு நிறைய நம்ம வந்து முந்திலாம் வந்து ஆண் பெண் அப்படின்னு தான் இருபாலினர் தான் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய வந்தனால வந்து இனிமேல் வந்து எப்போதுமே வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிசெக்ஸ் அந்த மோடை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஸோ கூடிய விரைவில் அது சம்பந்தமாக டிக்ஷனரியிலையுமே சரி, நம்மளோட அன்றாட சம்பாஷணைகள்லையும் சரி, அந்த வார்த்தைகள்லாம் வந்து காணாமல் போய் ஒரே வார்த்தையாக வரும். ஹீ ஷீ அப்படிலாம் இல்லாமல், ஹிம் ஹியர் ஹெர்லாம் இல்லாமல் எல்லாமே ஒரே வார்த்தையாக கூடிய விரைவில் வரும். இப்போமே வந்துட்டு இருக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து. அது வந்து கூடிய விரைவில் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். அடுத்த வார்த்தை ஆண்டு. ஆண்டு வந்து இயர். எந்த வருஷங்கிறது வந்து வருஷம் வந்து இயர், அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆண்டு விழா வந்து அனிவர்சரி. அதே இது வந்து நம்ம கல்யாணம் வருஷம் வர்றது, கல்யாண நாள் வர்றது, அதையும் அனிவர்சரி தான் சொல்லுவோம். இல்லை இறந்து போனது, அதுவும் அனிவர்சரி தான் சொல்லுவோம். ஆதரவாளர். ஆதரவாளரை வந்து நம்ம சப்போர்ட்டர்மோ. ஆதரவு வந்து சப்போர்ட் அடுத்த வார்த்தை. ஸோ அது சம்பந்தமான வார்த்தை தான் வந்து ஆதரவாளர் வந்து சப்போர்ட்டர். ஆதாயம். இதுல எனக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு கேட்போம்ல, அதான கெயின். கெயின். ஆதாரம். ஆதாரம் வந்து ப்ரூஃப் இல்லாட்டினா எவிடன்ஸ். ஸோ ஆதாரம் அது வந்து ப்ரூஃப் இல்லாட்டினா எவிடன்ஸ். ஆதிக்கம். அவன் ஆதிக்கம் செலுத்துறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து he is dominating அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டாமினன்ட். அதான் வந்து டாமினன்ட். அதுல ஸோ டாமினேட்ல இருந்து டாமினன்ட் வருது. ஸோ டாமினேட்டுங்கிறது அவன் ஆதிக்கம் செலுத்துறான்னு சொல்றது. அப்போ ஆதிக்கத்துக்கு வந்து டாமினன்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து அந்த ஏரியால வந்து இஸ்ரேல் இஸ் அ டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆர் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் சுத்தி நிறைய கண்ட்ரிஸ் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து யாரோ ஒருத்தர், ஒரு யூஎஸோட ஒரு ஒரு சப்போர்ட்டோட அது வந்து கொஞ்சம் டாமினண்டா இருக்கு. அது சின்ன கண்ட்ரியா இருந்தாலும். ஸோ அது வந்து டாமினன்ட், அங்க வந்து ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லுவோம். அது ஆபத்தான, அது வந்து டேஞ்சரஸ். ஆபத்து நமக்கு தெரியும், டேஞ்சர். ஸோ ஆபத்தான வந்து டேஞ்சரஸ். சரி சொந்தங்களே, இன்றைய வீடியோவை இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.